உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த சதிகாரி கீதா இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா. அவளை கதற எங்க போட்டு தள்ளுறோம். அண்ணா, அவளை பெங்களூர் தூக்கிட்டு போயிட்டு தானே க்ளோஸ் பண்ண சொன்னீங்க. இப்போ இங்கேயே முடிக்கலாம்னு சொல்றீங்க. ஏய், அப்ப நம்ம நினைச்சதை விட பெரிய கேடியா இருக்காடா. போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நமக்கு எப்படி தண்ணி காமிச்சான்னு பார்த்தல. அப்பல நம்ம பெங்களூர் கூட்டு போனோம்னு வச்சுக்க, போற வழியிலேயே நமக்கு தண்ணி காமிச்சிட்டு ஏதாச்சும் பண்ணிடுவா. ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் சரிதான். அவ சரியான கேடினே. கொஞ்சம் அசந்தா போதும், நம்ம கண்ணுல மண்ணை தூக்கிட்டு போயிடுவானே. அதனால தாண்டா அவ கதையை இங்கேயே இப்பவே முடிக்கணும்ன்ற. அண்ணா, எனக்கு ஒரு டவுட்ண்ணே. என்னடா டவுட் உனக்கு? இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்துட்டு இப்ப எதுக்கு அவளே நம்மள தேடி வரா? இதுக்கு மேல இந்த துங்கா கிட்ட தப்பிக்க முடியாது, அவளுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அதனாலதான் அவன் நம்மகிட்ட வந்து சரண்டர் ஆகுறா. அவளை கண்ட துண்டமா வெட்டி போட்டாதாண்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கு அப்புறம் தாண்டா நான் பெங்களூர் போவேன். அது வரைக்கும் இந்த துங்கா வாய மாட்டான். அத்தை, அத்தை, மீனாட்சி, அத்தை, மீனாட்சி. என்னாச்சு ஐஷு? அத்தை, என்னாச்சு? வாங்க. என்ன ஐஸ்வர்யா, எதுக்கு இவ்வளவு பதட்டமா கத்துற? அத்தை, அந்த கீதா வீட்டை விட்டே போயிட்டா. என்ன ஐஸ்வர்யா சொல்ற? கீதா வீட்டை விட்டே போயிட்டாளா? ஆமா அத்தை, அவ வீட்டை விட்டு துங்காவை பார்க்க போயிட்டா. இத பாருங்க, லெட்டர் எழுதி வச்சிருக்கா. கார்த்திக் சார், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப எதுக்கு இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அந்த துங்கா கிட்ட போய் மாட்டிக்க போறாளே. அத்தை, அந்த லெட்டர் கொடுங்க. தீபா, உயிருக்கு ஆபத்து இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் தான் கீதா இப்படி செஞ்சிருக்கா. ஆனா அந்த துங்கா ரொம்ப மோசமானவனாச்சே. கீதாவை கொல்லாம விட மாட்டானே. எங்க அந்த துங்கா தான் உங்களுக்கு தெரிஞ்சவனாச்சே. நீங்களாச்சும் போன் பண்ணி அந்த கீதாவை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்களேன். இல்ல, தெரியாம பேசுற. அந்த துங்கா இங்க வந்ததே அந்த கீதாவை கொலை பண்றதுக்கு தான். ஏன்னா அவன் தம்பியாவ கொன்னுட்டா. அவன் மேல வெறித்தனமான கோபத்துல இருக்கான். இந்த நிலைமையில அவன் வேற யாரு போய் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இந்த விஷயத்துல அவங்க கிட்ட போய் பேசுறதெல்லாம் வேஸ்ட் மீனாட்சி. டேய், 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம அம்மா உயிரை காப்பாத்தனவடா. அவளை இப்ப காப்பாத்த வேண்டியது நம்ம கடமைடா. ஆமாப்பா, நாம ஏதாவது செஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும். தீபா மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் என் மனசு தாங்காதுப்பா. அருண், நீ முதல்ல கார்த்திக்கு போன் போட்டு என்கிட்ட கொடு. சரிம்மா. ஹலோ, சொல்லுமா. கார்த்தி, அம்மா கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் இரு. கொடு. அம்மா, கார்த்தி லைன்ல இருக்கா? கார்த்தி. சொல்லுங்கம்மா. கீதா வீட்டை விட்டே போயிட்டாப்பா. என்னம்மா சொல்றீங்க? அவங்க எங்க போனாங்க? அவ தீபாவுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு லெட்டர் எழுதி வச்சுட்டு துங்காவை பார்க்க போயிருக்கா. பாவம்பா அந்த பொண்ணு. துங்கா கிட்ட மாட்டினா அவன் என்ன செய்வான்னு நம்மளுக்கு தெரியும். எப்படியாவது அவளை காப்பாத்துப்பா. நான் உங்ககிட்ட அவ்வளவு வாட்டி சொன்னமா, கேட்காம போயிருக்காங்க. கார்த்தி, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவ ஆபத்துல மாட்டிக்க போறா. நீதான்ப்பா அவளை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். சரிம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. எங்கடா? எங்க அந்த சதிகாரி கீதாவை இன்னும் காணோம்?
அவளை வெட்டி கண்ட துண்டமாக்கணும்னு என் கையெல்லாம் பரபரப்பரன்னு இருக்கு. அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, வந்துருவானே. அவளே வரேன்னு சொல்லிட்டு எங்கனே போயிட போறா? இங்க வந்துதானே ஆகணும். வரட்டும் வரட்டும் வரட்டும். ஏய் துங்கா, ஏய் ஏய் ஏய், வா வா வா, உன்னை தாண்டி எதிர்பார்த்தேன். வா 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 வா. ஹை! ஏண்டி என் தம்பிய கொன்னுட்டு நீ மெட்ராஸுக்கு வந்து ஹாப்பியா இருக்கியா? ஆ? உன்னை தேடி நாங்க ராப்பகல அலைஞ்சிட்டு இருக்கோம். உன் தம்பி தப்பு செஞ்ச காரணத்துக்காக தான் நான் அவனை கொன்னேன். அவன் ஒண்ணு யோகி அல்ல. ஹக்! ஏய், இந்த துங்கா முன்னாடி பதில் பேசக்கூடாது. நீ போலீஸை ஏமாத்தலாம், ஆனா இந்த துங்காவை ஏமாத்த முடியாது. கடைசியில என்கிட்ட வந்து சேர்ந்தல, அதாண்டி துங்கா. பெங்களூர்ல ராஜா மாதிரி இருந்தாண்டி என் தம்பி. அவனை கொன்னி என்ன தனிமரமாக்கிட்டல. பாவி பாவி சதிகாரி. உன் தம்பி என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து கொன்னானே, அது மட்டும் என்ன நியாயமா? ஏய்! இந்த துங்கா கிட்ட நியாய நியாயம் பேசக்கூடாது. இங்க துங்கா வச்சதுதான் சட்டம். என்னடி என்ன பேசிக்கிட்டே பாரு. உன்னை என் கையால கொன்னாதண்டி ஆத்திரம் தீரும். ஏய்! அவனை அடிச்சு தூக்குங்கடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.